அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சு மாஸ் விலாகோட அன்பான வணக்கம். நான் பார்த்திங்கன்னா 2 நாளாக கோலம் போடலை. அதே போல் இப்படி பேசியும் வீடியோ போடல. ஏன்னா கொஞ்சம் பர்சனல் வேலை, அதனால் என்னால் போட முடியல. ஏற்கனவே நான் எடுத்து வச்சுருந்த ஒரு சில வீடியோஸ் உங்களுக்காக பாட்டு போட்டு நான் வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி பேசக்கூடிய தலைப்பு என்னென்னா, ரொம்பவுமே நம்ம நிறைய பேர் அனுபவிச்சிட்ருக்க ஒன்று. ஆமாங்க, வேறு ஒன்றும் இல்லை, உறவுகள் பற்றி. உறவுகள் எப்படின்னா, அந்த காலத்தில் மாதிரி சத்தியமாக கிடையாதுங்க. ஏன்னா நிறைய பார்த்தாச்சு. நிறையான்னா வாயில் இவ்வளோ தான் அளவு அப்படின்னே சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய பார்த்தாச்சு. எப்படின்னா, உறவுகளோட சுய ரூபத்தை நம்ம எந்த காலகட்டத்தில் எப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னா, நம்மளுக்கு ஒரு அடி விழுகும்போது இல்லையா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்மளோட அடிகளை படிகளாக மாற்றணுன்னு. அந்த அடியே கொடுக்குறவங்க யாருன்னு பார்த்தா, நம்ம எதிர்பார்த்தே இருக்க மாட்டோம். ஏன்னா நம்ம அவ்வளோ நம்பியிருப்போம், இவங்கெல்லாம் அப்படி இல்லை அப்படின்னு. அவங்கெல்லாம் கொடுக்குற அடி தான் நம்மளுக்கு பெரிய ஒரு வலி. அந்த வலியை நாம் சுகமான வலியை எப்படி மாற்றணுன்னா, நம்மளுக்கு என்னெல்லாம் நல்லது பண்ண முடியுமோ அதையெல்லாம் யார் பண்ணுவா அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம தேடணும். தேடி அதுக்குண்டான இதையே கண்டுபிடிச்சிட்டோன்னு வைங்களேன், நம்மளை அடிச்சுக்க யாருனாலே முடியாது. இதை மனசில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம எவ்வளோ ஒரு ஆனந்தமாக ஆசையாக போய் உறவுகள்கிட்ட ஒரு நல்ல விஷயத்த சொல்லுவோம். அந்த சொல்லும்போதே அவங்க ரியாக்ஷன்லேயே தெரிஞ்சிடும், அவங்க இதை நல்ல விதமாக எடுத்துக்கிறாங்களா இல்லை வேறு விதமாக எடுத்துக்கிறாங்களான்னு. அப்போவே நம்ம சுதாரிச்சுக்கணும். ஓ, இவங்கக்கிட்ட நம்ம இதை பற்றி சொல்லலாமா வேண்டாமாங்கிறது. நம்ம நிறைய நம்புகிறோங்க. நம்பி நம்பி ஏமாந்து போக போக என்னென்னா, ரொம்ப மனசெல்லாம் விட்டு போயிடுது. விட்டு போய் என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு மட்டும் எந்த நேரத்துலையும் துவண்டு போயிடாதீங்க. ஏன்னா இதெல்லாம் கடவுள் நம்மளுக்கு காமிச்சு கொடுக்குறாரு. அதாவது தெரிஞ்சுக்கோ, இத்தனை நாள் நீ இதையெல்லாம் தெரியாமல் வெகுளியாக யதார்த்தமாக நீ இருந்துட்ட, ஆனால் இவங்கெல்லாம் இப்படித்தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி நிறைய சந்தர்ப்பங்களில் நம்மளுக்கு காமிச்சு கொடுக்குறாரு. நம்ம என்ன பண்ணணுன்னா, அதை புரிஞ்சு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை நாம் ரெடி பண்ணிக்கணும். நம்மளைனா நம்ம மட்டும் இல்லை, நம்ம குழந்தைங்க முதற்கொண்டு எல்லாத்துக்கிட்டையுமே சொல்லி வளர்த்தணுங்க. என்னன்னு சொல்லினா, உறவுகள் நல்ல எதையுமே நம்பி நீங்கள் ரொம்ப ஏமாந்துடாதீங்க. தன்னம்பிக்கை மட்டுமே